மத்திய அரசு கொண்டு வரவுள்ள வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் சட்டசபையில் ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடு முழுவதிலும் உள்ள வகுப்பு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்தும் வகையில் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் 21 மக்களவை மற்றும் 10 மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு கடந்த 24ஆம் தேதி குழுவின் 35வது கூட்டம் நடந்தபோது கடும் அமளி ஏற்பட்டது. இதனால் 10 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்காலிகமாக ஒரு நாள் குழுவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த பரபரப்பான சூழலில் கூட்டுக்குழுவின் இறுதி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் சட்ட மசோதாவின் ஒவ்வொரு பிரிவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. குழுவில் உள்ள காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் மசோதாவில் உள்ள 44 பிரிவிலும் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் முன்மொழியப்பட்டன. இவை கிட்டத்தட்ட முந்தைய சட்டத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தன. இந்த அத்தனை திருத்தங்களும் வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்ததாக கூறி குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் நிராகரித்தார். அதே சமயம் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த 14 பிரிவுகளில் திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கூட்டுக்குழுவால் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் அறிவித்துள்ளார். இக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் பாஜகவுக்கு போதிய பலம் இருப்பதால் பட்ஜெட் முதல் கூட்டத்தொடரிலேயே இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா பேசுகையில், ஏப்ரல் 4ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ள நிலையில் தற்போது அவசரமாக சட்டத்தை இறுதி செய்ய காரணம் என்ன? ஏன் இந்த சட்ட திருத்தத்தை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்த அவசரமாக சட்ட வரைவை இறுதி செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இஸ்லாமியர்களின் 60% சொத்துக்களை பறிக்கவே அவசரமாக மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்து நிறைவேற்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினால் அதை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றத்தில் நிச்சயம் வழக்கு தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது பயன்பாட்டில் உள்ள வகுப்பு சொத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக இல்லாவிட்டாலோ அரசு நிலத்தில் இல்லாவிட்டாலோ அவை வகுப்பு சொத்துக்களாகவே தொடரும். ஆனால் புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் முன்பாக அந்த சொத்துக்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடிக்கும் ஒருவர் மட்டுமே இஸ்லாம் சட்டத்தின் கீழ் மத அல்லது தொண்டு பணிக்காக சொத்துக்களை வகுப்பு வாரியத்திற்கு தானமாக வழங்க முடியும் என்றும், அவ்வாறு சொத்துக்களை வழங்கும் நபர் 5 ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவது நிரூபிக்க வேண்டும் என திருத்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்கள் பரிந்துரை மட்டுமே, இவற்றை ஏற்பது குறித்து மத்திய அரசு இறுதி முடிவு செய்யும் என குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் கூறியுள்ளார். இதனிடையே வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழக சட்டசபையில் தீர்மானம் தாக்கல் செய்து பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு ஒற்றுமையுடன் வாழும் நாடு இந்தியா என குறிப்பிட்ட முதல்வர் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கைவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி சட்டசபையில் தனி தீர்மானத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்துள்ளார். இந்தியாவில் பல்வேறு இனங்கள், மொழிகள், மதங்கள், வழிபாட்டு நம்பிக்கைகள், பண்பாடுகள் இருப்பினும் அனைவரும் இந்திய நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருவதாகவும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் வகுப்பு சட்ட திருத்தத்தில் உள்ளன. எனவே இதனை நாம் எதிர்க்க வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், பாஜக கூட்டணி அரசின் செயல்பாடு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது.
குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் துன்புறுத்தியது. வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா சிறுபான்மை மக்களை கடுமையாக வஞ்சிக்கிறது. வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மாநில சுயாட்சியை பாதிக்கும், இஸ்லாமிய மக்களின் மத உரிமையை பறிக்கும் வகையில் வகுப்பு சட்ட திருத்தம் இருப்பதாகவும், வகுப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்து உள்ளனர் என்றும், சட்ட திருத்தத்தின் மீது எதிர்க்கட்சிகள் சொன்ன திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு நிராகரித்து உள்ளது. வகுப்பு வாரி சட்ட திருத்த முன் வடிவை மத்திய அரசு முழுமையாக திரும்பி பெற வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். குறிப்பாக மத்தியில் 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்த நாள் முதல் தற்போது வரையில் இந்திய மக்களுக்கு மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய எதிர்க்க வேண்டிய திட்டங்களையும் சட்டங்களையும் எதிர்க்க வேண்டும், ஆதரிக்க வேண்டிய சட்டங்களையும் திட்டங்களையும் ஆதரிக்க வேண்டுமே தவிர அனைத்து திட்டங்களையும் சட்டங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கும் மனநிலையில் இருந்து திமுக அரசு மாற வேண்டும். குறிப்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், மாநில ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே தொடர்ந்து நிலவி வரும் பனி போரால் பாதிக்கப்படுவது தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசு இல்லை, தமிழக மக்கள்தான் என்பதை மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமாக உள்ளது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.